இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோட பாரம்பரிய ஸ்டைலில் வந்து ஒரு தேங்காய் பால் உருண்டை தான் சேர்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து பால் எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சே பால் எடுத்துக்கூடாது. நல்லா வந்து நம்ம கையில் பிசைஞ்சு விட்டுருவோம்ல, இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு தான் பால் எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிசைஞ்சு அந்த தேங்காய் இருக்கும், அது தூர போடக்கூடாது. அதுக்கு கூடயே வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவும் கொஞ்சம் சால்ட்டுமா போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கிளறி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு சின்ன உருண்டை வேணும்னா சின்னதாக இருக்கும், சின்னதாக பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகும். கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதில் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் தேங்காய் பாலை. தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் இந்த உருண்டையை வந்து அதுக்கு உள்ளே போடணும். கொதிக்க முன்னாடி நம்ம போடக்கூடாது. அதுக்கப்புறம் போட்டோன்னே கிளறவும் கூடாது, உடஞ்சிரும். அது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மட்டும் வந்து நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தேங்காய் பால் உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைகள் இது வந்து எங்கள் அம்மா அடிக்கடி செய்து கொடுப்பாங்க. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் செய்து கேட்டனால எனக்கு செய்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறோன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.